இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு அன்றைக்கி வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு எதனா ஜூஸ் எதனா குடிக்கலாமா அப்படின்னு தோணும். அதனால் ஒரு லெஸ்ஸி தான் செய்ய போகிறேன். லெஸ்ஸி வந்து ஒரு மாம்பழ லெஸ்ஸி ஒன்று, அடுத்து வந்து ஒரு வாழைப்பழ லெஸ்ஸி ஒன்று. இந்த ரெண்டுமே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துலலாம் அந்த லெஸ்ஸியை வந்து பண்ணி எடுத்துடலாம். நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் தயிர் உர ஊற்றி வச்சோம்னு அன்றைக்கி லெஸ்ஸி வந்து ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நான் இப்போ வந்து லெஸ்ஸி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் மாம்பழம் லெஸ்ஸி பண்ண போகிறேன். மாம்பழத்தில் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் எடுத்திருக்கேன். நான் அதாவது 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் லெஸ்ஸி கலக்க போகிறேன். அது சின்ன பீஸ், ஒரு பீஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். அந்த மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். தயிர் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, அன்றைக்கி புளிப்பே இல்லாத தயிராக எடுக்கணும். நீங்கள் காலையில் உர ஊற்றி ஒரு 9 மணிக்கு உர ஊற்றுனீங்க அப்படின்னு நம்ம நினைக்கி மத்தியானம் அந்த தயிரில் வந்து லெஸ்ஸி போட்டோம்னா நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி புளிப்பு இல்லாத தயிர் தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து சர்க்கரை சேர்த்துட்றேன். சர்க்கரை வந்து நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தான் கலக்க போகிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து மாம்பழ லெஸ்ஸி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் மாம்பழத்தை ஃபஸ்ட்டு அடிக்கும்போது கொஞ்சம் திக்காக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவாங்க. நிறைய தண்ணி சேர்த்தோம்னா அன்றைக்கி லெஸ்ஸியோட டேஸ்ட்டு போயிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து மாம்பழ லெஸ்ஸி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ டம்ளரில் சேர்த்துடலாம். இது மேலேயே நான் வந்து முந்திரி பருப்பும் இந்த வால்நட்டும் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் உள்ளே சேர்த்துட்றேன். பவுட்ராகவும் இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணியும் வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ வந்து வாழைப்பழ லெஸ்ஸி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நான் வாழைப்பழம் வந்து ஏலக்கி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். அதாவது இந்த லெஸ்ஸி பண்ணுறதுக்கு வந்து ஏலக்கி வாழைப்பழம் அப்படி இல்லைனாக்கி நம்ம ரஸ்தாளி இந்த மாதிரி இனிப்பான பழம் தான் எடுக்கணும். நான் ஒரே ஒரு ஏலக்கி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 1 டம்ளருக்கு 1 பழம் போட்டாலே போதும். இதில் ஒரு 2 கரண்டி ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்த்துடலாம். 2 ஒரு 3 ஸ்பூன் கிட்டே சேர்க்கலாம். கொஞ்சமாக இப்படி தயிரையும் சேர்த்து விட்டுறேன். இது வந்து கெட்டி ஆகிட்டுனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த வாழைப்பழ லெஸ்ஸியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த வாழைப்பழ லெஸ்ஸிலையும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அடித்து வச்சதை நம்ம பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக கட் பண்ணதும் உள்ளே சேர்த்துட்டோம்னா அன்றைக்கி இந்த வாழைப்பழ லெஸ்ஸியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் அந்த வாழைப்பழ லெஸ்ஸி, மாம்பழ லெஸ்ஸி நீங்கள் அப்படியே சாதாரணமாக ஒரு லெஸ்ஸி கலரணும் அப்படின்னு நம்ம நினைக்கி வெறும் தயிரை ஊற்றிட்டு சக்கரை போட்டுட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்து இது சுகர் கொஞ்சம் போட்டுட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அன்றைக்கி சாதாரண ஒரு லெஸ்ஸி வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி லெஸ்ஸி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.